சிரோசிஸ்க்கு மெடிசன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி அதில் வரலைன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் போக வேண்டி இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் கேட்குறாங்க. இது எப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். மெடிசனில் கொஞ்ச நாளைக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மஞ்சள் காமாலை, வயிற்றில் இருக்கிற நீர், காலில் தேங்குற நீர், இதெல்லாம் நீர் மாத்திரை கொடுத்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த லிவர் டிசீஸ் வந்து முத்தி போகும்போது நம்ம இந்த மருந்து மாத்திரையினால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் மருந்து மாத்திரைனால இந்த லிவர் சிரோசிஸை திரும்ப நார்மல் லிவருக்கு கொண்டு போக முடியவே முடியாது. இது எல்லாமே வந்து ஒரு தற்காலிக முறை தான். அந்த மருந்து மாத்திரை கொடுக்கறது எல்லாமே அந்த லிவர் சிரோசிஸ்னால அவங்க ஃபர்தராக பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான கட்டத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மருந்து மாத்திரை. எப்போ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜை தாண்டி போகிறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது லிவர் மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டியிருக்கும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அது லிவர் மாற்று அறுவை சிகிச்சை என்னன்னா, அந்த டேமேஜ் ஆன அந்த முழு கல்லீரல், அந்த டேமேஜ் ஆன அந்த சிரோசிஸ் லிவரை முழுக்க வெளியில் எடுத்துட்டு ஒரு புது கல்லீரல் உள்ள பொறுத்துறது தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம். இது வந்து இப்போ சகஜமாக எல்லா இடத்துலையும் நடந்துட்டு வருது. ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது.